வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சமீபத்தில் திமுக செய்த ஒரு செயலுக்கு சுப்ரீம் கோர்ட் இங்கே மதுரையில் உயர்நீதிமன்றம் மேலும் உச்ச நீதிமன்றம் இரண்டுமே தடை விதித்திருக்கிறது. அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்ட்டு தடை விதித்திருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி என்ன செய்தாங்க? அதாவது மக்கள் கிட்ட தன்னுடைய திட்டங்களை விளக்கி சொல்வதற்காக ஒரு பரப்புரையை திமுக தற்பொழுது ஒரு யுக்தியை கையாண்டு வருகிறது அப்படின்னு பார்க்கிறோம். அதனுடைய ஒரு பகுதியாக ஒரு அம்சமாக மக்களிடம் சென்று வீடு வீடாக சென்று அவர்களுடைய அந்த மொபைல் நம்பரை அவர்களுடைய அந்த 10 இலக்க மொபைல் நம்பரை பெற்று அந்த மொபைல் நம்பர் மூலமாக ஓடிபியை அவர்களிடமிருந்து பெறுவதாக ஒரு செய்தி வந்தது. திமுகவினர் அரசாங்க அதிகாரிகளுடைய உதவியுடன் மக்களை நேரடியாக சென்று திட்டங்களை விளக்குவதாக கூறி மக்களிடம் இருந்து அவர்களுடைய மொபைல் எண்ணை பெற்று மொபைல் எண்ணில் வரக்கூடிய SMS அந்த ஓடிபி நம்பரை பெறுவதாக ஒரு தகவல் வந்தது. அந்த தகவலுக்கு அந்த ஓடிபி அந்த பெறக்கூடிய அந்த விஷயத்திற்கு தடை விதித்து வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கானது மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் அந்த மாதிரி செய்யக்கூடாது, ஓடிபியை மக்களினுடைய அந்த சுதந்திரம், மக்களினுடைய அந்த பிரைவசி, மக்களினுடைய அந்த தனி உரிமை அப்படின்ற விஷயத்துல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம் சொன்னது. மேலும் இந்த வழக்கு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்துல திமுகவினுடைய எம்பி வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் செய்தார். அங்கேயே அவர் வாதிட்டார். அவர் சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இந்த வழக்கை தொடுத்தவர் அவருடைய அந்த நிறைகுறைகளை பற்றி அவர் அலசி ஆராய்ந்தார் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். ஒரே முடிவாக உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மதுரை கிளை உயர் நீதிமன்றம் என்ன சொன்னதோ அதேதான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. மக்களினுடைய தனி உரிமையில், மக்களினுடைய சுதந்திரத்தில் நீங்கள் தலையிடுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. அந்த மாதிரி ஓடிபியை நீங்கள் பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி அந்த தீர்ப்பினை வழங்கி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப நாம டைரக்டா பேசக்கூடிய விஷயம் அப்படின்னா, நீங்க ஒரு ஆளக்கூடிய ஒரு கட்சி, சரிங்களா, ஒரு அரசியல் கட்சி, இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது, இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு ஒரு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. அப்ப சுயமரியாதை, சுய கௌரவம் இதெல்லாம் பேசுற நீங்க எப்படி ஒரு தனிநபரினுடைய ஓடிபியை உங்களுக்கு கேட்க வேண்டும் என்று தோன்றியது? எப்படி உங்களுக்கு ஒரு தனி நபரினுடைய ஒரு ஓடிபியை நாம் கேட்டு பெற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? இதுதான் ஒரு சுய மரியாதையா? இதுதான் ஒரு தனி மனித சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்சமா அப்படின்றத நமக்கு கேட்க தோன்றுகிறது. உங்களுடைய திட்டங்களை விளக்குங்கள், நீங்கள் செய்த செயல்களை நீங்கள் பரப்புரையாக்குங்கள், விளம்பரப்படுத்துங்கள், அதில் தவறில்லை. ஆனால் ஒரு நபரினுடைய ஒரு ஓடிபியை, அவருக்கு வரக்கூடிய அந்த ஓடிபியை நீங்கள் எப்படி இந்த மாதிரி கேட்கலாம்? சரிங்களா? இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நீங்க சொல்லலாம், இல்ல நாங்க இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட இது நாங்க மெம்பர்ஷிப் கேட்கிறோம், மெம்பர்ஷிப் கேட்கும் பொழுது அந்த ஓடிபி வருகிறது, அந்த ஓடிபி எண்ணை சேர்த்து நாங்கள் மெம்பர்ஷிப் கேட்கிறோம் நீங்கள் சொல்லலாம். அப்படியே சேர்ப்பதாக இருந்தாலுமே அது அந்த மனிதன் தன்னுடைய மொபைலில் அவரே அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அவராகவே அந்த 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 செயலை அவர்கள் செய்ய வேண்டும். இன்னொரு மூணாவது நபரிடம் ஓடிபியை கொடுப்பது என்பதை இன்றைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இன்னைக்கு ஒரு அறிவுரை வருகிறது. எந்த ஓடிபியை நீங்கள் பரப்பாதீர்கள். அதாவது நம்ம சொல்லலாம், பேங்க் ஓடிபி தானே அப்படின்னு சொல்லிட்டு. பேங்க் ஓடிபியா இல்ல சாதாரண ஓடிபியா யாருக்கு தெரியும்? எந்த ஓடிபியுமே, எந்த ஒரு ஓடிபியுமே, இப்ப நீங்க ஒரு மொபைல் போன் யூஸ் பண்றீங்க, நீங்க ஒரு லேப்டாப் யூஸ் பண்றீங்க, நீங்க வேற ஒரு சிஸ்டத்துல நீங்க லாகின் பண்ணா கூட அப்போ கூட உங்களுடைய சேஃப்டிக்காக என்ன வரும், உங்களுக்கு கூகுள்ல இருந்து ஒரு ஓடிபி வரும். அதுல நீங்க அப்ரூவல் கொடுக்கணும். அப்ரூவல் கொடுத்தா தான் உங்களுடைய மெயில் ஐடியை அதில் அக்சஸ் பண்ண முடியும். எல்லா ஒரு சாஃப்ட்வேர், எல்லா ஒரு அப்ளிகேஷன், எந்த ஒரு ஆப்புக்குமே இன்னைக்கு அந்த ஓடிபி இருக்குது அப்படின்னு பாக்குறோம். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித் யுவர் நாலேஜ், வித் யுவர் பெர்மிஷன்
நீங்க அதை வந்து கிராண்ட் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது வந்து ஒரு தனிநபரினுடைய ஒரு உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதில் தலையிடுவது, இதை இந்த மாதிரி வந்து கேட்டு பெறுவது என்பதை முதலில் ஒரு தவறான செயல் அப்படின்றத வந்து இந்த திமுகவினுடைய இந்த திட்ட செயலாக்கர்கள், இந்த விளம்பர பிரிவில் இருப்பவர்கள் இதை பற்றி யோசிக்காமல் இருப்பதுதான் ஒரு வருத்தத்திற்குரியது. இந்த விஷயத்துக்கு நீங்க கேஸுக்காக மக்களிடம் வந்து ஓடிபி பெறுவதற்காக நீங்க வந்து ஒரு ஹைகோர்ட்டுக்கு போறீங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க, சுப்ரீம் கோர்ட்லயே போய் ஆர்குமெண்ட் பண்றீங்க. எப்படி உங்களுக்கே தோண வேண்டாமா இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சிஸ்டம் நம்ம ஏன் வைக்கணும்? ஒண்ணு இது அவங்களாவே உங்க ஆப் என்ன இருக்கோ அதை அவங்கள இன்ஸ்டால் பண்ண சொல்லுங்க. அவங்களாகவே அந்த ஓடிபி அவங்க வந்து அதை அவங்க அப்ளை பண்ணட்டும். நீங்க அதை ஏன் வாங்குறீங்க? சரி, நீங்க அதை வாங்கி அப்ளை பண்ணன்னு சொன்னாலே அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தவறு செய்வதற்கு வழிவகுக்கும் அப்படிதான் சொல்லலாம். யாரோ ஒருத்தங்க வராங்க, உங்க பேரை சொல்லி வராங்க, எனக்கு இந்த மாதிரி ஓடிபி கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா இதற்கு எப்படி நீங்க பொறுப்பேற்பீங்களா? நீங்க பொறுப்பேற்க முடியுமா? இது மாதிரி வந்து ஒரு 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 ஓடிபி நாங்க கேட்கறோம் அப்படின்னு சொல்லி என்ன விஷயத்துக்காக கேட்கறோம்? நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்கிறீங்க, 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறீங்க, நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இதுல வந்து வயதானவர்கள் இருக்கிறாங்க, எழுத படிக்க தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். எழுத படிக்க தெரிந்தவராக இருந்தாலுமே அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லை என்றால் என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 1000 ரூபீஸ் ஸ்கீம் வருது, ஓடிபி வருது, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேற யாரோ வந்து வேற எதுக்காகவோ ஓடிபி வாங்கிட்டு போனா என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? இது வந்து ஒரு தனி மனிதனுடைய ஒரு உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அவருடைய ரைட்ஸ் இது. இதுல வந்து நீங்க தலையிடுவது என்பது ஒரு பேசிக்ஸ் சென்ஸ். இது வந்து ஆக்சுவலா இதை நம்ம வந்து தலையிடக்கூடாது, இதை நாம கேட்கக்கூடாது, இதை நாம் வந்து கேட்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்க தலையிடுறது எப்படி இருக்குது? ஒரு ஏடிஎம்ல கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு பாஸ்வேர்டு அவர் அப்ளை பண்றாரு அப்படின்னு சொன்னாலே ஒரு டீசென்சி இருக்குது. சரிங்களா? எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு பாஸ்வேர்டு ஒரு டிரான்சாக்ஷன்ல வந்து நெட் பேங்கிங்ல பண்றாருன்னு சொன்னாலே அதுல ஒரு டீசென்சி இருக்குது, ஒரு சீக்கிரசி இருக்கு அப்படின்றது பாக்குறோம். அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஓடிபியை நீங்கள் வந்து கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததே வந்து நான் வந்து தவறு என்று சொல்வேன். ஏனென்றால் இது ஒரு தனி மனிதனுடைய ஒரு உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். இதை வந்து திமுகவினர் இதனை புரிந்து வைத்திருக்காமல் புரியாமல் செய்த ஒரு செயல் வந்து நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வருந்தத்தக்க ஒரு செயல் தான் நம்ம சொல்ல முடியும். எனிவே இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்டும் சரி, சுப்ரீம் கோர்ட்டும் சரி இதுக்கு தடை விதித்திருக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காமன் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி ஒரு ஓடிபி விஷயங்கள் நீங்க வந்து எந்த ஒரு செயலியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அது யாரு எந்த ரூபத்துல எப்படி வந்து கேட்டாலும் சரி நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பேங்க் ஸ்டாஃப்னு சொன்னாலுமே நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல சார், நான் இவ்வளவு ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்குறோம், உங்களுக்கு அது வருது இது அது வருது, அது போய் நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய ஓடிபி நீங்கள் பயன்படுத்துவதற்காக மட்டுமே. உங்களுடைய ஓடிபி நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர் கூட அப்புறம்தான். நீங்கள் உங்களுடைய ஒரு சுய சென்ஸோடு ஒரு சுய ஒரு உணர்வோடு நீங்கள் பயன்படுத்துவதற்காக, உங்களுடைய உரிமையோடு பயன்படுத்துவதற்காக வரக்கூடிய ஒரு ரகசிய குறியீடு தான் அந்த ஓடிபி என்பது. அதனை நீங்கள் மட்டும் பயன்படுத்துங்கள். உங்களுடைய மொபைல் எண்ணில் மட்டும் அல்லது உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஆர் கம்ப்யூட்டர் அதில் மட்டும் நீங்கள் அப்ளை செய்யுங்கள். பிறர் மூன்றாவது நபர் யார் வந்து கேட்டாலும், எந்த ரூபத்தில் வந்து கேட்டாலும் அவர்களை நீங்கள் அனுமதிக்காதீர்கள். நன்றி நண்பர்களே.